friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போறோம். பழைய சாதத்தை வச்சு ஒரு பக்கோடா எப்படி ஈஸியா பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். இந்த பக்கோடா பண்றதுக்கு இன்னைக்கு நான் 1 கப் பழைய சாதம் எடுத்துர்க்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நான் தண்ணி ஊத்தாத பழைய சாதம் எடுத்துர்க்கேன். தண்ணி ஊத்தி இருந்தாலும் பரவாயில்லை, பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போறதில்ல. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்து செஞ்சாதான் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த பக்கோடாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டேன். இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்பவே நமக்கு நல்லா பக்கோடா பதத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மாவு அரைக்கிறப்பவே உப்பு சேர்த்துக்கிட்டோம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு சரியாக இருக்குது. அவ்வளோதாங்க, பக்கோடா மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் இந்த பக்கோடா ரெடி பண்ணிடலாம். இது சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு. கையில் இந்த மாதிரி தண்ணி தடவிட்டு உருட்டி வடை மாதிரி கூட நம்ம தட்டி போடலாம். நான் இன்றைக்கி பக்கோடா மாதிரி தான் செய்கிறேன், அதனால் இந்த மாதிரி பண்ணலை. அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிறு சிறு உருண்டையாக இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். சாயந்தரத்தில் டீ குடிக்கிறப்ப ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். பழைய சாதத்தில் தான் இது செஞ்சீங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆகாது, ஒயிட் கலரில் தான் இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பழைய சாதத்தில் செஞ்ச பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கிறிஸ்பியாக தெரியுதுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.